நல்ல மைக். எனக்கு வயது 65 வயது ஆகிவிட்டது. எனக்கு ஒரு இளைஞர் ஒரு வயதிலிருந்து தடுத்துக்கிறேன். முதல் விபத்து நான் வீடு கட்டும்போது சோழர்கள் விடும்போது நான் கிழக்கவாக கிடைக்கிறேன். மேற்கிலிருந்து சோர்ஸ் ஆகிறது. அப்பொழுது வேலை பார்த்துக்கிட்ட புதனார் அண்ணா அவர் ஓடுங்கள் என்று சொன்னார். நான் ஓடிவிட்டேன். அவர் சுவரில் மாட்டிவிட்டார். அவர் இறந்து விட்டார். அந்த இடம் கேஸாக இருக்கிறது. அதிலிருந்து நான் தப்பித்தேன். மீண்டும் ஒரு முறை நான் வியாபாரம் பார்த்து போகும்போது என் வண்டி லோடு அதிகமாக இருக்கும். அந்த சீட்டில் நான் உட்கார்ந்த இடம் இருக்காது. அந்த அளவுக்கு போகும்போது ஒரு ஓடையில் வண்டி இறங்கிவிட்டது. அப்பொழுது அந்த ஒரு சிறு காயப்போடு இல்லாமல் நான் தப்பித்தேன். அன்னை மரியா எகிப்துக்கு இயேசுபாலை சுமந்தது போல் காப்பாற்றியது போல் என்னை அந்த இடத்துக்கு காப்பாற்றினார். அதற்காக நன்றி. மீண்டும் அந்த கட்டடத்தை வெளிப்படுத்துவதற்கு இந்த தலைமையாக கண்டிப்பாக நடக்குங்க. கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு வரதுக்கு எனக்கு ஊன்றுகோலாக இருந்தார். நான் பங்கு தந்தை அவர்களுக்கும் நன்றி. அதற்கு எனக்கு ஊன்றுகோலாக இருந்தார். நான் மேரியருக்கு அவர்களுக்கும் நன்றி. தெரசா நான் எப்போ போனாலும் எனக்கு சேர் எடுத்து போட்டு என்னை காப்பி எடுத்து தான் போகணும் என்று சொல்லுவார். அவர்கள் சீக்கிரமாக நல்ல குணமடைந்து மீண்டும் அவங்க அம்மா இல்லாமல் தனிமையாக சர்ச்சைக்கு வரக்கூடிய வல்லமை இந்த அன்னை வேளாண் மாதாவும் ஆரோக்கிய அன்னையும் கொடுக்க வேண்டும். இந்த அன்னை தெரசாவுக்காக நான் வேண்டுகிறேன். நன்றிங்க. நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால் என் மனைவி பேருக்கு அதுவரை கூட நடக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தால் அப்பொழுது வாடிப்பட்டி அன்னை கோயிலுக்கு போய்விட்டு அங்கே சாட்சி சொல்ல மனமில்லை, போகவில்லை. 2வது இவங்க இங்கே நான் போகணும்னா தண்ணீர் என்று கேட்பாங்க. கிணத்தை பார்த்தா எட்டி பார்க்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டது. ஒரு வீடு வந்து கண்டேன். அப்போது இது கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கேட்க வேண்டிய ஒரு சம்பவம். அருண் ஆஸ்பத்திரியில் இவரை சேர்த்திருக்கிறேன். அப்போது இருந்தால் சைமன் பாஸ்டர் என்று ஒருவர் செவம் பண்ணிக்கிட்டு இருந்தார். நான் அவரிடம் போனேன். அவர் சொன்னார், மேற்கே சாத்தான் கோவில் இருக்கிறது, அங்கே போங்கள். அந்த சாத்தான் கோவில் என்று சொல்வது நம்முடைய அன்னை மாதா கோவில். எனக்கு மனம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்பொழுது நான் ஒன்றும் சொல்லவில்லை. அவர் என்னதான் ஒரு இயேசுக்காக பணி செய்கிறார், அவர் ஏற்று பேசக்கூடாது என்றேன். நான் பேசினா என்னமோ பேசலாம். நாம் மண்ணை மரியாதை பண்ணுகிறோம். அவர்கள் சோறையில் கும்பிடுகிறார்கள், சோறையில் கையை வைத்து கும்பிடுகிறார்கள். அப்போ அதை பார்க்கும்போது நம்மளுடைய தெய்வம் எவ்வளோ மேல். நான் வருத்தப்பட்டு கொண்டு 2வது நாம சர்ச்சைக்கு போய் வேண்டிக் வந்தேன். அது பிறகு அவர்கள் எந்திரிச்சு நடக்க ஆரம்பித்தார். பிறகு மீண்டும் இப்பொழுது நல்ல முறையில் இருக்கிறார்கள். அதுக்காக நன்றி. சூப்பர். கடவுளை நன்றி சொல்லுவோம். நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியா துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நீ யாராவது இருக்கீங்களாமா? சாட்சி சொல்லக்கூடிய வாங்க டீச்சர் வாங்க. பிரதர் இது